கடலூர் செம்மங்குப்பத்தில் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் சிக்கி 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ரயில்வே கேட் ஒன்று இருந்தது. அதன் வழியே அந்த பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றுள்ளது. இந்த நிலையில் பள்ளி வேன் சென்றபோது அந்த பகுதியின் வழியே சிதம்பரம் நோக்கி ரயில் சென்றது. அது பள்ளி வேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் வேன் பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த கோர விபத்தில் சிக்கி மாணவி சாருமதி, மாணவர் நிமலேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செழியன் என்ற மாணவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பள்ளி வேனை இயக்கிய ஓட்டுநர் சங்கரும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயில்வே கேட்டை மூடுவதற்காக இருந்த ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடவில்லை என கூறப்படுகிறது. அவர் பணியின் போது தூங்கியதில் ரயில் வரும்போது கேட் மூடப்படாமல் விடப்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். கேட் கீப்பர் பணியின் போது தூங்கியதே விபத்துக்கான காரணம் என பொதுமக்கள் கூறி வரும் நிலையில் ரயில்வே மாறுபட்ட விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்துள்ளனர். நான் இன்டர்லாக்கிங் ரயில்வே கேட் என்றால் அதனை மூடுவதற்கு தொலைபேசி மூலமே தகவல் தரப்படும். தொலைபேசி மூலம் தகவல் அளித்து கேட் மூடியதை உறுதிப்படுத்திய பின்னரே ரயில் செல்வதற்கு சிக்னல் அளிக்கப்படும்.